கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 8/9/2025 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். He will wipe every tear from their eyes. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கண்ணீர் துடைக்கக்கூடிய ஆண்டவரை இந்த திங்கட்கிழமை கால வேளையில் அதை குறித்து ஒரு சில நிமிடங்கள் சிந்தித்து நம்மையும் இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆம் பிரியமானவர்களே, வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது தேவன் கண்ணீர் துடைக்கக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி. எவ்வளோதான் கர்த்தருடைய சமூகத்தில் ஆறுதல் அடைந்தாலும், தேவனுடைய வார்த்தைகளினாலே பலன் அடைந்தாலும், பாடல்கள் மூலமாய் தேவனுடைய பிரசன்னம் நம்மை சந்தித்திருக்கிற சூழ்நிலைகள் இருந்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளின் நிமித்தமாய், போராட்டங்கள் நிமித்தமாய், குடும்பங்களில் ஏற்படுகிற குழப்பங்கள் நிமித்தமாய், ஒருவேளை அந்த குழப்பங்கள் ஒருவேளை உங்களுடைய கணவன் நிமித்தமாக இருக்கலாம், பெற்றெடுத்த பிள்ளைகள் நிமித்தமாய் உடைய சமாதான சீர்குலைவுகள் உண்டாயிருக்கலாம், குடும்பத்திற்கே வந்ததான மருமக்கள் நிமித்தமாய் வேதனைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். அல்லாவிட்டால் நான் வாழ வந்த இடத்தில் விதமான வேதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறதான இன்லாஸ் ஃபேமிலிஸ் நிமித்தமாக இருக்கிற வேதனையினால் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். எனக்கு சொல்ல தெரிந்த ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தர் உங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்தின் போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாகவே செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். காரணம், அப்படி மனமடி உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளும் பேச்சும் ஏன் உண்டாகிறது, ஏன் அப்படிப்பட்ட அழுகை என்று சொன்னால், அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், குழந்தை பாக்கியம் இல்லாதது நிமித்தமாக எல்கானாவுக்கு இருந்ததான 2 மனைவிகளில் ஒருத்தியாகிய பெனினாள் அன்னாளை மிகவும் துக்கப்படுத்துகிறவராய் இருந்தாள். அப்பொழுது அவளுடைய புருஷனாகிய எல்கானா அதிகமாய் நேசித்த அன்னாளை பார்த்து கேட்கிறாள், அன்னாளே, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஒருவேளை உனக்கு 10 குமாரர் உனக்கு இருந்தால் அவர்களை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று சொல்லி அவளுக்கு ஆறுதல் படுத்துகிறான். பிரியமானவர்களே, அன்னாளை ஆறுதல் படுத்த, அன்னாளுடைய அழுகையை மாற்றி அமைக்க விரும்பின மனிதனாகிய எல்கானா இருப்பான் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் மனிதன் அல்ல, நம்முடைய ஆண்டவர் ஹல்லேலூயா தெய்வமாக இருக்கிறபடினால், அகில உலகத்தின் ஆண்டவர், கண்ணீர் துடைக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறபடினால், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீரும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இன்றோடு கூட மாறுவதாக. உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்ப வேண்டிய இடம் ஒரு மனிதனிடத்தில் அல்ல, உங்களுடைய சொந்தக்காரர்களிடத்தில் அல்ல, உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் அல்ல. ஹூ எவர் யூ மே பி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், அல்லாவிட்டால் மனைவி புருஷன் என்கிற ஸ்தானத்தில் இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மருமக்கள் என்கிற ஸ்தானத்தில் இருக்கலாம், மாமியார் மாமனார் என்கிற ஸ்தானத்தில் இருக்கலாம். ஒவ்வொருத்தரிடத்திலும் விசாரிக்கும் பொழுது அவருடைய பிரச்சனைகள் ஒரே விதமாக இருக்கிறதில்லை. பல சூழ்நிலை நிமித்தமாய் அழுது புலம்பி வேதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், மனிதனிடத்தில் போய் உங்களுடைய அழுகையை சொல்லி, உங்களுடைய வேதனைகளை சொல்லி அழுது புலம்பாதிருங்கள். அன்னாள் செய்கிற காரியம், மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சபையில் இருக்கிறதான கூடாரத்தில் இருக்கக்கூடியதான ஊழியனாகிய ஏலி என்கிற தேவனுடைய மனிதனால் கூட அவளை புரிந்து கொள்ள முடியாதபடி
அவளை பார்த்து கேட்கிற அண்ணாலே, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று சொன்னான். அப்பொழுது அன்னாள் அந்த தேவ மனிதனாகி ஏலியை பார்த்து சொல்லுகிறாள், நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகளை நீர் பேலியாளின் மகளாக எண்ணாதையும், நான் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் 1 சாமுவேல் 1:16 அன்னாள் சொல்லுகிறாள், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தான் தேவனுடைய மனிதனாகி ஏலி புரிந்து கொள்கிறாள், அவள் குடித்து வெறுத்து அழவில்லை, மாறாக உள்ளத்தின் வேதனையினால் அழுகிறாள் என்று சொல்லி தேவ மனிதன் சொல்லுகிறார், சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொன்னான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நினைத்து பார்க்கக்கூடிய ஆண்டவர் அவர் உங்களுக்காக இருக்கிறபடினால் உங்களுடைய சூழ்நிலைகளை நினைத்து புலம்பி கலங்கி அழாதிருங்கள். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய தேவன் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கக்கூடிய எல்ரோயி என்கிற நாமத்தையுடைய கர்த்தராக இருக்கிறார். உங்களுடைய அழுகையை கர்த்தர் துடைப்பார். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 சொல்கிறது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கும் நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். For the lamb at the center of the throne will be their shepherd. He will lead them to springs of living water, and God will wipe away every tear from their eyes. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். சங்கீதம் 30:5 சொல்கிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். For his anger lost only a moment, but his favor lost a lifetime. Weeping may remain for a night, but rejoicing comes in the morning. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய அழுகையும் புலம்பலும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. உங்களுடைய அழுகையும் புலம்பலும் மாறும்படியாய் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இப்பொழுதும் என்னோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய ஊழியக்காரர்களாகவும் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களும் ஒரு மனிதன்தான். அவருடைய வாழ்க்கையின் பிரச்சனை நிமித்தமாய், ஊழியத்தில் சந்திக்கிற சில போராட்டங்கள் நிமித்தமாய், ஒருவேளை நேற்றைய தினத்தில் ஆராதனை நடத்தி ஆராதனைக்கு வருகிற சில மனிதர்களால் கூட உள்ளத்தின் இருதயத்தின் அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கலாம். அது நிமித்தமாக ஏன் இந்த ஊழியம் என்று சொல்லி அழுது புலம்பலாம். கர்த்தர் உள்ள அழுகையை கண்ணோக்கி பார்த்து அவளுக்கு ஆறுதலும் தேர்தலும் இயேசுவின் நாமத்தில் பெருகுவதாக. இந்த ஜெபத்தை கேட்கிற, ஜெபத்தினோடு இணைந்து செய்கிற இந்த ஜெபத்தை யார் யாருக்கெல்லாம் அழுகையோடு இருக்கிறவர்களுக்காய் இது அனுப்பி வைக்கப்படுகிறதோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய புலம்பல் இன்றைக்கு ஆனந்த களிப்பாய் மாறட்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.